இந்த ஒரு நன்மை தமிழ் மக்களுக்கு எல்லாமே சேரணுன்றதே என்னுடைய ஆசை, என்னுடைய அருள். சென்னையில் உள்ள மத்திய அரசு அலுவலகங்களின் பெயர் பலகைகளில் ஹிந்தி எழுத்துக்கள் அளிக்கப்பட்டு வருகின்றது. ஆலந்தூரில் உள்ள மத்திய அரசின் அலுவலகங்களின் பெயர் பலகைகளில் ஹிந்தி எழுத்துக்கள் அளிக்கப்பட்டு வருகிறது. இந்தியா போஸ்ட் ஏடிஎம் மையம் தொலைத்தொடர்பு சேவை அலுவலகத்தில் ஹிந்தி எழுத்துக்கள் அளிக்கப்பட்டு வருகிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் மொய்தீன். மொய்தீன், விவரங்களை வழங்கலாம். தர்ஷினி, சென்னை ஆலந்தூர் ஜிஎஸ்டி சாலையில் அமைந்துள்ள தபால் நிலையம் மற்றும் பிஎஸ்என்எல் அலுவலக போர்டுகளில் எழுதப்பட்டிருந்த இந்தி வாக்கியங்களில் தமிழ் வாழ்க, தமிழர் வாழ்க, இந்தி ஒழிக என்ற கோஷத்துடன் திமுகவினர் கருப்பு மை வைத்து அளித்து வருகின்றனர். மத்திய அரசு மும்மொழி கொள்கை என்ற பெயரில் தமிழகத்தில் இந்தியை திணிக்க முயற்சிப்பதாக திமுகவினர் மற்றும் திராவிட கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். இந்நிலையில் சென்னை ஆலந்தூரில் இருந்து விமான நிலையம் செல்லக்கூடிய சாலையில் அமைந்துள்ள பரங்கிமலை தபால் நிலையம் மற்றும் பிஎஸ்என்எல் ஆபீஸ் வெளியே வைக்கப்பட்டிருந்த போர்டுகளில் உள்ள இந்தி எழுத்துக்களை ஆலந்தூரை சேர்ந்த திமுக நிர்வாகி கார்த்திக் தலைமையிலான நிர்வாகிகள் கருப்பு மையை கொண்டு அளித்து வருகின்றனர். அதை அளித்து முடித்த பின்னர் தமிழ் வாழ்க, தமிழ்நாடு வாழ்க, இந்தி ஒழிக என கோஷமிட்டனர். சென்னை முக்கிய சாலையில் அமைந்துள்ள தபால் நிலையத்தில் நடைபெற்ற இந்த சம்பவம் அங்கு இருக்கக்கூடியவர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. விவரங்களுக்கு நன்றி. இந்த ஒரு நன்மை தமிழ் மக்களுக்கு எல்லாமே சேரணுன்றதே என்னுடைய ஆசை, என்னுடைய அருள்.